Hi friends, welcome to Deivas Nalabhagam. இன்னைக்கு Deivas நலபாகத்துல நல்ல ஒரு குலைவா ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நிறைய டைம் நம்ம வீட்ல வெண்பொங்கல் செய்யும்போது ஃபர்ஸ்ட் நல்ல குலைவா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதுவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனா அப்படியே அந்த சாதம்ல கொஞ்சம் வறச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வந்து கெட்டியாயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்ல குலைவாவும் அதே சமயம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இதை வந்து நம்ம டிஃபனுக்கு செய்யும் போதும் சரி, நல்ல ஒரு நைவேத்தியத்துக்கு நம்ம சுவாமிக்கு செய்யும் போதும் சரி ரொம்பவுமே நல்ல சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெண்பொங்கல் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா சூடேறி தொட்டு பார்த்தா நம்மளுக்கு சுல்லுன்னு சூடு பிடிக்கலாம். அந்த அளவுக்கு மட்டும் இதை நம்ம வறுத்தா போதும். ரொம்ப வந்து நல்லா வறுக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரிசி வறுபட்டுச்சு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1:4ங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா இதுக்கு சரியா இருக்கும். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. அதே மாதிரி 1/2 கப் பருப்புக்கு வந்து 1/2 கப் ஈக்குவல் டு 2 கப். அப்போ 4 + 6 கப் அளவுக்கு தண்ணி இதுக்கு சேர்த்துக்கணும். இப்போ நான் 6 கப் அளவுக்கு தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து சரியா இருக்கும். கரெக்டாக வெந்து வரத்துக்கும் நல்ல குலைவா இருக்கிறதுக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சுவாமிக்கெல்லாம் செய்யும்போது லைட்டாக மஞ்சள் தூள்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்ல ப்ரெஷரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இதுக்கு நம்ம இன்னும் உப்பு சேர்த்துக்கல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ரொம்ப முக்கியமாக நல்ல காய்ச்சின பால் வந்து நான் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு வாட்டி. நம்ம வந்து பால் சேர்த்து செய்யும்போது எப்பவும் செய்கிற பொங்கலை விட இது ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ரா நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து பொங்கல் வந்து நம்மளுக்கு அதே டேஸ்ட்லேயும் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு முந்திரி பருப்புலாம் நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை சூட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சியெல்லாம் நல்லா அப்படியே அந்த நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்படியே நெய்யில் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த நல்லா முந்திரியெல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து மிளகு நான் 1-2 இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுட்டா அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் இதே போலவே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், திகட்டாது. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.